கடவுள் வந்தார். ஒரு அழகான ஆற்றங்கரையில் ஒரு அழகான ஊர் இருந்தது. அந்த ஊரில் நிறைய மக்கள் வசித்து வந்தார்கள். அதே ஊரில் மிகப்பெரிய செல்வந்தரான கடவுள் பக்தர் ஒருவர் இருந்தார். கடவுள் பக்தருடைய மனதில் இந்த உலகத்தில்தான் மிகப்பெரிய கடவுள் பக்தன் என்று நினைப்பு. அந்த ஊரிலேயே 3 மாடிகள் கொண்ட மிக உயரமான வீடு அவருடைய வீடு. ஒரு நாள் ஆற்றில் திடீரென வெள்ளம் வந்துவிட்டது. ஆற்றில் வெள்ளம் மெதுவாக உயரத் தொடங்கியது. ஊரும் மெதுவாக தண்ணீரில் மூழ்க ஆரம்பித்தது. முதலில் கணுக்கால் அளவு வந்த தண்ணீர் 15 நிமிடங்களில் முழங்கால் வரைக்கும் உயர்ந்துவிட்டது. இதை பார்த்த ஊரில் உள்ள மக்கள் எல்லாம் ஊரை காலி செய்து உயர்வான இடத்தை நோக்கி ஓடத் தொடங்கினார். ஆனால் அந்த கடவுள் பக்தன் வீட்டு வாசலில் நின்று கொண்டு இவர்களையெல்லாம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தார். அந்த ஊரில் உள்ள மக்கள் அனைவரும் அவரை பார்த்து, நீங்களும் எங்களுடன் வந்துவிடுங்கள் என்று கூறியபோது அந்த கடவுள் பக்தன் சொன்னார், நான் இந்த உலகத்தின் மிகச் சிறந்த கடவுள் பக்தன். எனவே அந்த கடவுளே என்னை நேரே வந்து காப்பாற்றுவார் என்று உறுதியாக கூறினார். அதை பார்த்த மக்கள் தலையில் அடித்துக்கொண்டு ஊரை காலி செய்தனர். அந்த ஆற்று வெள்ளம் மிக மெதுவாக உயரத் தொடங்கியது. வெள்ளம் உயர்வதை பார்த்த அந்த கடவுள் பக்தன் முதல் மாடிக்கு போய் நின்றார். அப்போது அந்த வழியாக படகு ஒன்று வந்தது. படகோட்டி சொன்னார், ஐயா, இந்த படகுக்கு வந்துவிடுங்கள், இன்னும் சிறிது நேரத்தில் வெள்ளம் உயர்ந்துவிடும் என்று அழைத்தார். அதற்கு அந்த கடவுள் பக்தர், நீ வேலைய பார்த்துட்டு போப்பா, அந்த கடவுளே நேரே இங்கு வந்து என்னை காப்பாற்றுவார் என்று கூறினார். அந்த படகோட்டி சென்று விட்டார். அந்த ஆற்று வெள்ளம் மிக மெதுவாக உயரத் தொடங்கியது. அந்த கடவுள் பக்தன் 2வது மாடிக்கு போய் நின்றார். அப்போது அந்த வழியாக இன்னொரு படகு வந்தது. அந்த படகோட்டியும் அந்த கடவுள் பக்தனிடம் தயவு செய்து அவருடைய படகில் ஏறுமாறு கெஞ்சினார். அந்த கடவுள் பக்தர், நீ உன் வேலைய பார்த்துட்டு போப்பா என்று கூறிவிட்டார். இப்போது மீண்டும் வெள்ளம் உயரத் தொடங்கியது. அந்த கடவுள் பக்தர் 3வது மாடிக்கு போய் நின்றார். அப்பொழுது அந்த வழியே 3வது ஆக இன்னொரு படகும் வந்தது. அந்த படகோட்டியும் அந்த கடவுள் பக்தரை பார்த்து, இன்னும் சிறிது நேரத்தில் உங்கள் வீடே தண்ணீரில் மூழ்கிவிடும், தயவு செய்து வந்து படையில் ஏறுங்கள் என்று கெஞ்சினார். அதற்கு அந்த கடவுள் பக்தன் மிக, அட போடா முட்டாளே, நான் எவ்வளவு பெரிய கடவுள் பக்தன் தெரியுமா? என்னை அந்த கடவுள் இன்னும் சிறிது நேரத்தில் நேரடியாக என் முன் வந்து என்னை காப்பாற்றுவார். போ போ என்று கோபத்துடன் கத்தினார். அந்த படகும் போய்விட்டது. இப்பொழுது 3வது மாடியில் தண்ணீரில் மூழ்கியது. அப்பொழுது மொட்டை மாடியில் ஏறி நின்ற அந்த கடவுள் பக்தர் மேலே வானத்தை நோக்கி, கடவுளே, நான் உன்னுடைய மிகப்பெரிய பக்தன், உன்னை எவ்வளவு நம்பினேன், நீ என்னை நேரடியாக வந்து காப்பாற்றாமல் கைவிட்டு விட்டாயே என்று கண்ணீர் விட்டு அழுதார். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது, அட அடிமுட்டாளே, உன் பக்தியை கண்டுதானே உன்னை காப்பாற்ற நான் 3 படகுகளை அனுப்பினேன், அவற்றையெல்லாம் பயன்படுத்தாமல் விட்டுவிட்டு இப்பொழுது கதறி அழுது என்ன பயன்? எல்லா இடத்திலும் நானே வந்து காப்பாற்றினால் எனக்கு வேறு வேலை இல்லையா என்று கூறி மறைந்தார். இதைக் கேட்டு அதிர்ந்து போனார் கடவுள் பக்தர். இன்னும் சிறிது நேரத்தில் தண்ணீரில் தூங்கப் போகிறோம் என்று உணர்ந்த கடவுள் பக்தன் இன்னொரு படகு வரும் வரை காத்திருக்காமல் கரையை நோக்கி நீச்சல் அடிக்கத் தொடங்கினார்.